அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு தாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்போவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள், ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா, ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி, மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா, கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள், பொது பலன் இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பண்ணுறீங்க 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா, அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி மீனராசி. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மீனராசி, உங்கள் ராசியில் ராகு இருக்காருங்க, ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? மனக்குழப்பம் வரும், கவனமாக இருங்க. ஏன்னா குரு வேறு இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதி வேறு, அக்டோபர் 9 வேறு வக்ரமாகிறார். மனக்குழப்பம் வரும். மீனராசி நேயர்கள் பாருங்கள், நல்லவங்களாக இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாந்து போயிருக்கீங்க. தேவையில்லாத விரயங்கள், நஷ்டம், இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் யாரையும் நம்பிடாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. முதலீடு போடுறவங்கள கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார், சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். ராசியிலே ராகு இருக்கார், ஆசை வார்த்தை தூண்டி உங்களை ஏமாற்ற வைப்பாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பம். இப்போ 7.5 சனியில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. 7.5 சனி இப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜென்மசனி அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க யோசிச்சு முடிவெடுங்க. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், என்ன நேரம் எப்படி போயிட்டு இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதம் வந்து பாருங்கள், உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான மாதம் தான், அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இன்னும் ஏற்கனவே வீடு வாங்கியிருக்கீங்க, நிலம் வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு வீட்டுக்கு சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கீங்க, செலவு பண்ணியிருக்கீங்க, வாகனம் வாங்கியிருக்கீங்க. மீனராசினியர்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. கையில் காசு 1.5 வருஷமாக கையில் காசு நிற்கலை, வரவுக்கு மீறி செலவு தான் போயிட்டுருக்கு. இது எல்லா மீனராசிக்காரங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, ஒத்துக்குவாங்க யாராக இருந்தாலும். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த மாதம் உங்களுக்கு திருமணத்துக்கு உண்டான மாதம். திருமணத்துக்காகவும் நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த மாதம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு வரன் பார்க்குறது, இல்லை சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக ஏதோ ஒரு செலவு பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் தாராளமாக இந்த மாதம் பண்ணலாம். அதுக்குண்டான நல்ல ஒரு மாதம் தான். சரிங்களா? கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குங்க. மீனராசினியர்களே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து குரு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கருத்து வேறுபாடு வந்தாலும் அதை கொஞ்சம் சரி செய்வார் குரு பகவான். புதன் நல்லா இருக்கார். இந்த மாதிரி புதன் ஒரு அருமையான அமைப்பில் இருக்காருங்க. புதன் நல்லா இருந்துட்டாலே இந்த திருமண தடங்கள் இதெல்லாம் உங்களுக்கு விலகு உங்களுக்கு. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் நண்பர்களும் அறிமுகமாவாங்க. நண்பர்கள் புதுசாக பழகினாலும் அவங்ககிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருங்க. முதலீடு விஷயம், இந்த பண விஷயத்தை அடுத்தவங்க கொடுத்து உதவி பண்ணுறது. உதவி பண்ணுறதுன்னா அடுத்த கிரெடிட் கார்டு உதவி பண்ணி ஒரு சில பேர் ஏமாந்துருக்கீங்க. கிரெடிட் கார்டு மூலம் பொருள் வாங்கி கொடுத்து ஏமாந்துருக்கீங்க. ஒரு சில பேர் பண உதவி கொடுத்து கடனாக கூட கொடுத்துருக்கீங்க. அதை மாதிரி விஷயங்களை கொடுக்கும் போது கவனமாக இருக்கணும். ஏன்னா கொடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நஷ்டம் விரயம் ஏற்படக்கூடிய மாதம் தான் இந்த விரயம். பொதுவாக விரயத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா விரயங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக விரயத்தை கொடுத்துரும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்குங்க. சுக்கிரன் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கார். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சரிங்களா? பெண்களால் அசிங்கமான வரக்கும் வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி என்ன, உங்களுக்கு கடன் பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. கடனில் போய் மாட்டியிருக்கீங்க. மீனராசினியர்கள் கடனில் போய் நீங்கள் மாட்டியிருக்கீங்க. அதேமாதிரி வந்து பாருங்கள், ஒரு சில பேர்த்துக்கு வருமானம் இல்லாமல் வீட்டில் முடங்கி இருக்காங்க. அவங்க பாருங்கள், இந்த மாதம் நல்ல வேலை கிடச்சிரும். பிரச்சனை வந்து இந்த மாதம் இருக்க தான் செய்யும், ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும். விரையமாக தான் போயிட்டுருக்கு, செலவை தான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆனால் கண்டிப்பாக சமாளிப்பீங்க. அடுத்த வருஷம் தாங்க பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகும். இந்த அக்டோபரில் இந்த மாதிரி பெருசாலாம் பாதிப்பு இருக்காது. எதையும் சமாளித்து ஒரு முன்னேறி பிரச்சனைகளை சமாளித்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். அவர் நீச்சமாகிறார் இந்த மாதம். சரிங்களா? 17ஆம் தேதிக்கு அப்புறமே கவனமாக இருங்க. பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க 17ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாகிறார். பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. மீனராசினியர்கள் தேவையில்லாமல் கோவப்படுறீங்க. அடுத்தவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல உங்களால். ஏன்னா ராசியில் ராகு இருக்கார், குழப்பத்தை கொடுப்பார், ஒரு தெளிவு கொடுக்க மாட்டார். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க, குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம். சரிங்களா? சூரியனும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல நீச்ச நிலையில் இருக்கார். சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் அது விபரீத ராஜயோகமாக கூட மாறும். சரிங்களா? ஆனால் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துறாது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். ஒரு சில பேருக்கு இந்த மாதம் நல்ல தொழில் உங்களுக்கு உருவாயிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் உருவாகும், டெவலப் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு தொழிலை மூவ் பண்ண போகிறீங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடும். மொத்தத்தில் சொல்லப்போனால் மீனராசினியர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும், செலவு மேலே செலவு பண்ணிகிட்டு இருந்தாலும், வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே போயிடும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஓரளவுக்கு கண்டிப்பாக குரு உங்களை காப்பாற்றி விட்டுருவார். சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளியூர் போகலாம். அதெல்லாமே உங்களுக்கு தகுந்த ஒரு உன்னதமான ஒரு மாதம் தான் இந்த மாதம். சரிங்களா? சுப விஷயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுங்கள். தேவையில்லாமல் அனாவசியமாக ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுறேன், அதில் பணத்தை போடுறதுனால போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறமே பண விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா மீனராசினியர்கள் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.